Canara School, son of Abdul Rauf. மதிப்பிற்குரிய நடுவர்களே, பெற்றோர்களே மற்றும் நண்பர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச போகும் தலைப்பு பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கும் என்பதாகும். இன்று நாம் சுதந்திரம் என்ற வார்த்தையை எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த சுதந்திரத்திற்காக நமது முன்னோர்கள் சந்தித்த கஷ்டங்களையும் செய்த தியாகத்தையும் நினைத்து பார்த்தால்தான் சுதந்திரத்தின் உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். பல ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு கீழ் நமது நாடு இருந்தது. அப்பொழுது நமது மக்கள் பல்வேறு கஷ்டங்களையும் அடக்குமுறைகளையும் சந்தித்தனர். நமது நாட்டின் உரிமைக்காக மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சுப்பிரமணிய பாரதியார், திருப்பூர் குமரன் போன்ற எண்ணற்ற வீரர்கள் போராடினார்கள். அவர்கள் தங்கள் சொத்து, சுகம், நேரம் மட்டுமல்லாமல் தன் உயிரை கூட நாட்டிற்காக அர்ப்பணித்தார்கள். அதனால்தான் இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோம். நாம் இன்று நமக்கு பிடித்த கல்வியை படிக்கிறோம், நமக்கு பிடித்த தொழிலை தேர்ந்தெடுத்துகிறோம், நமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நண்பர்களே, சுதந்திரத்தை பெற்றுவிட்டதோடு நமது கடமை முடியவில்லை. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதுதான் இன்றைய தலைமுறைகளின் மிகப்பெரிய பொறுப்பு. பேணி காப்பது என்றால் நாட்டின் எல்லையில் சென்று போராடுவது மட்டுமல்ல, சாலை ஓரம் குப்பை போடாமல் இருப்பதும் நாட்டு பெற்று, பொது சொத்துக்களை பாதுகாப்பதும் நாட்டு பெற்று, சட்டத்தை மதிப்பதும் நாட்டு பெற்று, மரங்களை நட்டு வைத்து இயற்கையை காப்பதும் நாட்டு பெற்று, லட்சியம் வாங்காமல் கொடுக்காமல் இருப்பதும் நாட்டு பெற்று, பிறர் உரிமையை மதிப்பதும் நாட்டு பெற்று. நமது நாட்டின் மிகப்பெரிய பலம் ஒற்றுமை. நாம் வெவ்வேறு மாநிலங்களில் வாழலாம், வெவ்வேறு மன்னர்களை சார்ந்தவராக இருக்கலாம், வெவ்வேறு மாநிலங்களில் வாழலாம். ஆனால் நாம் அனைவரும் முதலில் இந்தியர்கள். வேற்றுமை ஒற்றுமைதான் இந்தியாவின் சிறப்பு. அதை எந்த ஒரு சக்தியாலும் அடைக்காதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைய மாணவர்கள் நாளை இந்திய தலைவர்கள். எனவே நாங்கள் நன்றாக படிப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்கம், ஒற்றுமை, பொறுப்பு, மனிதநேயம் போன்றவற்றையும் வளர்த்துக்க வேண்டும். நமது முன்னோர்கள் நமக்கு சுதந்திரமான இந்தியாவை விட்டு சென்றார்கள். நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வலிமையான, ஒற்றுமையான, தூய்மையான, வளர்ச்சியடைந்த இந்தியாவை விட்டு செல்ல வேண்டும். எனவே நண்பர்களே, சுதந்திர தினத்தில் மட்டும் நாட்டை நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் நாட்டை பற்றி சிந்திப்போம். நாடு நமக்கு என்ன கொடுத்தது என்று கேட்பதை விட நாம் நாட்டிற்காக என்ன செய்ய போகிறோம் என்று யோசிப்போம். நமது முன்னோர்கள் உயிரை கொடுத்து